லேவியராகமம் 20வது அதிகாரம். லேவியராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். அடுத்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாள் பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை அதிகமாய் இருதயத்திலே வைத்து திரும்ப திரும்ப நினைவிலே கொண்டு வந்து கொண்டே இருந்தார். பொதுவாகவே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் சண்டே கண்டிப்பா அந்த வார்த்தை தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆனால் இன்று பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தெளிவாக தந்தபடியினாலே இந்த வார்த்தை இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். நம் தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதேஷ், ஆராதனை உமக்கே என்று. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா? நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற. லேவியராகமம் 11:45 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர். தேவனாய் இருக்கும்படிக்கு எதுக்கு எகிப்திலிருந்து வர பண்ணணும்? எகிப்துல இருக்கும் போதே தேவனாய் அவருக்கு இருக்கலாம்ல? இல்ல. அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. ஆமென். பெரிய செய்தியை எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன். அதனால தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும். ஆமா, இடையில ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வார்த்தை நல்லா உள்ள போகும். நீங்க நாங்க மனசுல சொல்லிடுவோம்னு இருந்தீங்கன்னா நீங்க 3வது வானத்துக்கும் 4வது வானத்துக்கும் குயிக்கா போயிட்டு வருவீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், அவர் எனக்கு தேவனாய் இருக்க விரும்புகிறார். எனக்கு தேவனாய் இருக்க விரும்பி என்னை எகிப்திலிருந்து எதுக்கு வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா? நீ எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கைய வெளியே வந்து வாழு என்பதற்காக அல்ல, பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். நம் கர்த்தர் யார் தெரியுமா? பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். பொதுவாக நல்ல கவனிங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் கை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அப்படி இருக்கிறீங்க. அதனால எனக்கு உங்களை சொல்றதுக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை உயர்த்துறது மாதிரி வந்துட்டுன்னா முடியான கையை துவைக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை தூக்கும் போது நீங்க வலது கரத்தை தூக்கும் போது உங்க பக்கத்துல இருக்கவங்க இடது கரத்தையும் சேர்த்து தூக்குறது மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கிறோம். இருந்தாலும் முடியலன்னா விட்டுருங்க. சிலருக்கு கை வலி இருக்கும், சிலருக்கு இது கர்த்தரை உயர்த்துறதாங்கிற யோசனையில இருப்பீங்க. நீங்க தூக்கலான்னு வர்றதுக்குள்ள பாட்டும் முடிஞ்சிடும். அதனால நீங்க இங்க இல்ல எங்கேயுமே நீங்க கர்த்தரை உயர்த்துறது மாதிரி வந்துட்டுன்னா நம்முடைய சத்தத்தையும் உயர்த்திடணும், நம்முடைய கரங்களை உயர்த்திடணும், முடிஞ்சா தலையும் அப்படி உயர்த்திடணும். ஆமென். பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எஸ், சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென், ஆமென், ஆமென். இப்படி நம்ம வீட்லயும் சரி, நம்ம தனியா பாடும்போது பாடுவோமா தெரியல, பாடும்போது அப்படியே உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா, அப்படியே தேவனை என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான், ஏன்னா அதுக்கு பாத்திரர் அவர். அதில் நம்ம இல்லாததை கொடுக்கல, ஆமே, நாம இருக்கிறவருக்கு கொடுக்கிறோம். அவர் அப்படியே இருக்கிறதுனால சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இங்கே கர்த்தர் இஸ்ரவேலருக்கு, அதாவது எப்பொழுது பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ,
பிரமாணத்தை கொடுத்துட்டு கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் தம்மை எப்படிதான் காண்பிக்கிறார் என்றால், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆபிரகாமுக்கு சர்வ வல்லவராய் காண்பித்து விசுவாசத்துல நிலைக்க பண்ணுகிறார். மோசைக்கு யெகோவா தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அழைப்புல உடன்படிக்கையில நிலைக்க பண்ணுகிறார். ஆமென். அப்போ விசுவாசத்துல கொண்டு வந்து உடன்படிக்கைக்கு உட்படுத்தி இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஜனமா இருக்கவும், ஹல்லேலூயா, அந்த மகிமை மேல மகிமை அடையவும், எப்பொழுதும் அவர் நம்மோடும் நாம் அவரோடும். சியோனிலே பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்மை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தம்முடைய வசனத்தினாலே அவன் பரிசுத்தமாக்க, அதாவது இரத்தத்தினால ரட்சிக்க. அதாவது நான் பாவியா இருந்து தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து நான் அதை விட்டு விடும் போது இரக்கம் பெறுகிறேன். அந்த இரக்கம் என்னை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறது. அதான் இரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம்ல, அதனால அப்படி இருந்தா இல்லை இல்லை இல்லை. அடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வசனத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார். எதற்கு தெரியுமா? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக. ஆமென். அந்த லேவியராகமம் 20:26 வாசியுங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கு ஏற்ற, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு. அப்ப தேவனுடையவனா இருக்கணும்னாலே அவன் எப்படிதான் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அப்ப பரிசுத்தம். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம். நடந்த ஒரு சம்பவம் இங்கிலாந்துல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என் தகப்பனார் கூட அதை செய்தியில சொல்லியிருக்காங்க. பல போதகர்கள் அந்த செய்தியில சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. இங்கிலாந்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெட்ரோல் பல்க்ல ஒருத்தருக்கு புதுசா ஒரு கேமரா கிடைக்குது. கேமரா இப்ப கேமரா எல்லாருக்குமே இருக்கு. எந்த போன் எடுத்தாலும் கேமரா ஃபுல்லா நம்ம போட்டோக்கள் தான் இருக்கும். வித்தியாச கோணங்களில் அப்படியெல்லாம் வச்சிருப்போம். அவர் புதுசாக கேமரா கிடைக்குது. அவருக்கு அது சந்தோஷம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வருது பெட்ரோல் போடுறதுக்காக. இவர் என்ன பண்ணார்? இந்த சந்தோஷம், வேலையும் செய்யணும். இவர் என்ன பண்றாருன்னா, கேமராவை அந்த கார் மேலே வச்சுட்டு இவர் பெட்ரோல் அடிச்சுட்டு விட்டாரு. காரும் பெட்ரோல் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு யோசனை வருது. ஐயோ, கேமரா அங்கே வச்சுட்டேனே, போச்சே. இப்படி ஒரு கேமரா என்னால் வாங்க முடியாது, இப்படி ஒரு காரியம் என் கைவிட்டு போயிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த கார் திரும்ப வருது. திரும்ப வந்தவொடனே உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. இவருங்க பார்த்து இறங்கி சொல்கிறாங்க, இப்படி இது உங்கள் கேமராவா? காரில் இருந்து. ஐயோ சார், இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு கேமரா கிடச்சா யாருமே திருப்பி தர மாட்டாங்க சார். நீங்கள் எவ்வளவு சூப்பர் சார். இந்த மேட்ரை பேப்பரில் போட்டே ஆகணும். ஏன் போட்டாகணும்னா, இப்படி உண்மை உள்ள இப்படி நல்லவங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் வாழ்ந்துட்டு இருக்கு. சொன்னா, ஐயோ வேண்டாம் சார், நீங்கள் சேர்ந்து நில்லுங்க சார், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த பேப்பரில் கொடுத்தே ஆகணும். இந்த கேமராவில் நான் எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவே உங்களோட தான். தயவு செய்து வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா இது என் மனைவி இல்லை, இது வேற. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இவங்க ரொம்ப நல்லவங்க. இல்ல, கடந்த நாள்ல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பாஸ் நீங்க சிரிக்கிறதுக்கு டைம் தர மாட்டேங்கிறீங்க. அடுத்த பாயிண்ட்ல, ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க, உண்மை உள்ளவங்க, ஆனால் எனக்கு இப்படிதான் இருக்கணும். நம்மள மாதிரி நல்லவங்கள நம்மளை விட்டு நல்லவங்க இருக்கிறாங்க. நல்லவனா இருப்பதல்ல, நீதிமானா இருக்கிறோமா, பரிசுத்தம் உள்ளவர்கள். அதனாலதான் பைபிள் ஒரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அது இன்னும்ங்கிற வேர்டு கடைசியில கொண்டு வச்சிருக்க ரீசன் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு லெவலில் இருக்கிறோம்ல, இது கிடையாது. இன்னும் ஹல்லேலூயா. இப்படி ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் நல்ல கிருபைகள் எல்லாம். ஆனா அந்த ஹோலினஸ் வரும்போது, அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், அதாவது சில வேர்டெல்லாம் படிக்கும் போது ஆவியானவர் அழுத்தம் கொடுக்க வைப்பார். அந்த அழுத்தம் கொடுக்கும் போது நெஞ்சு வலிக்கும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் அப்படியும் படிக்க விட மாட்டார். அதனாலதான் நீங்க 5 அதிகாரம் படிச்சீங்கன்னா நான் 5 வசனத்துல நிற்பேன். என்ன அப்படிதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் சொல்ல வைப்பார் பாருங்க, நெஞ்சு பக்குன்னு இருக்கும். ஒருத்தன் கூட, அது யாரா இருக்கலாம், அது தூதனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல். காரணம், நான் பரிசுத்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர், ஓ ஜீசஸ், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தரே, ஆமென். சர்வ வல்லவராய் தம்மை வெளிப்படுத்தி விசுவாசத்திலும் யெகோவா தேவனாய் தம்மை வெளிப்படுத்தி அழைப்பிலையும் பரிசுத்தராய் தம்மை வெளிப்படுத்தி பரிசுத்தத்திலும் நிலைக்க பண்ணுகிற நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். லேவியராகமம் 19:2 கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு சொல்லுகிற செய்தி அல்ல. தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம், லேவி கூட்டத்துக்கு மட்டும் சொல்லப்படுகிற செய்தி அல்ல. இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும், அவருடைய சபையிலே அங்கத்தினராய் இருக்கிற அந்த கிறிஸ்துவாகிய சரீரத்திலே, ஆமென், சபை, அந்த சரீரமாகிய அந்த கிறிஸ்துவின் சரீரம்தான் சபை. ஆமென். கிறிஸ்து தலையா இருக்கிறார். அந்த சரீரத்தில், பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அங்கத்துவம் வகிக்கிற, அங்கமா இருக்கிற, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அவர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார், நம்முடைய நினைவின் தோற்றங்கள் அவருக்கு தெரியுமா. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல, அந்த நினைக்கிற காரியம் அவருக்கு முன்னாடி படமா ஓடுமா. ஆண்டவரே வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே. ஆமென். நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அவர் அதை எடுத்து வச்சு பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் நம்ம எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? ஆமா, இன்னைக்கு இந்த செய்தி எப்படி முடியும்லாம் தெரியல. வேதத்துல ஒரு சம்பவத்தை முன்வைத்து, ஆமா, இந்த சம்பவத்தை இதோடு எப்படி ஒப்பிடலாம் என்ற கேள்வி வரலாம். கேள்வி வந்ததுனால, ஆனா ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா? ஊமைகளால். அதுல அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு ஊமை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன தெரியுமா? ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி கர்த்தர் ஒரு ஊமையை சொல்லி தருவார். அந்த ஊமையில ஒரு நியாயாதிபதி இருப்பான். அந்த நியாயாதிபதியை கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கலாம்னா, இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. அங்க அவனை எப்படி சொல்றாருன்னா, இரக்கம்னு அவனுக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தி அவன் இறங்கின காரியத்தை கர்த்தர் சொல்லிவிட்டு சொன்னார், பாரு, அநீதி உள்ளவனே இப்படி செய்வானா, நீதி உள்ள தேவன் எவ்வளவு நியாயம் செய்வான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் புரியும்படி இந்த வார்த்தையை கடந்த நாள்ல ஆவியானவர் தரும்போது, தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எப்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்கிற காரியத்தை, அங்குள்ள சம்பவத்தை வைத்து பேச ஆரம்பித்தார். அதை அப்படியே உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நல்ல கவனமாய் கேளுங்கள். தேவன் நம்மை எகிப்திலிருந்து அழைத்து, அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து, பாவத்திலிருந்து அழைத்து மீட்டு கொண்டு வந்து அவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறார் என்றால், ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நாம் உலகத்தார் அல்ல. ஆமென். கிங்டம் பிரின்சிபிள் தான் இந்த பைபிள். அதனாலதான் உலகத்தோடு நிறைய காரியம் இது என்ன செய்யாது தெரியுமா? ஒத்து போகாது. ஆமா, உலகத்தாருக்கு இது பார்த்தாலே, இதுல ஒரு பேப்பர், இதுல ஒரு வசனத்தை எழுதி கொடுத்து பார்த்தாலே அவங்க போடுவாங்க. ஏன்னா அது செட் ஆகாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு பைபிள் செட் ஆகாது. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் எப்பவும் பைபிள் செட் ஆகும்னா, கொரோனா, முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை இப்படி எல்லாம் வந்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா வீடெல்லாம் அடைச்சிட்டு இருப்பாங்க. டோரை திறந்ததும்
இந்த உலகத்துக்கு ஒத்து வாழ்றவங்களுக்கு இந்த கட்டளைகள் வந்து செட் ஆகாது. பரலோகத்தை நோக்கமாய் வைத்து ஒருத்தங்க வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நான் சொல்லிய வசனங்கள் உங்களை என்ன செய்யுமா? நியாயம் தீர்க்கும். இது 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 தேவ ராஜ்யத்தினுடைய லா புக். நம்முடைய இந்தியாவுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது. அந்த சட்ட புத்தகம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கு என்று ஒரு ஒரு சட்ட புத்தகம் வைத்திருக்கிறாங்க. இது பரலோகத்தினுடைய சட்ட புத்தகம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இதை வைத்து அவர் பரிசுத்தமாக்குகிறார். புரியும்படியாக தான் இந்த தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அப்பொழுது ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் தான் பாபிலோன் சாம்ராஜ்யம். பாபிலோன். இந்த பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் முதலாவது 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எருசலேமை முற்றுகை போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு நான் இந்த செய்திக்குள் போக விரும்புகிறேன். நோக்கம் என்ன? அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை அவன் என்ன செய்கிறான் என்றால், எருசலேமில் இருந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அதாவது எருசலேமில் இருந்ததை போய் எடுத்துட்டு தன் தேவனுடைய பண்டசாலைக்குள்ள வைக்கிறான். இதுதான் அவனுடைய திட்டம். நம் தேவனுடைய திட்டம், நம் தேவனுடைய நோக்கம் என்ன? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல நிறுத்துறது. பாவ பிடியில் இருந்த என்னை கிறிஸ்துவின் பிடியில கொண்டு வந்து கொடுப்பது பரலோக பிதாவின் சித்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்தகார பிடியில் இருந்த நம்ம இப்ப அவருடைய பிடியில. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எருசலேமில் இருக்கிறது தன் தேவனுடையதா மாறணும். ஆமென். இஸ்ரவேலின் தேவனுக்குரியதாய் காணப்பட்டது தன் தேவனுக்குரியதாய் மாற வேண்டும், மாற்ற வேண்டும். இதற்காக ஒரு ராஜா எருசலேமுக்குள்ளே வருகிறான். ஆமென். பாதாள பிடியிலும் பாவ பிடியிலும் சாப பிடியிலும் காணப்படுகிற நானும் நீங்களும் பரலோக பிடியிலே மண்ணுக்குரியவர்களாய் இருந்த நாம வானத்துக்குரியவர்களாய் மாறும்படி பரலோக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார். எனவேதான் பாடினார்கள், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அவர் ராஜா. ஓசன்னா பாடினார்கள் அல்லவா? அவர் ராஜா. ஓசன்னாலே கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்படி நாமத்தினாலே அவர் கழுதை மேல வரும்போது ஜனங்கள் ஓசன்னா சொல்றாங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹalleluya. அவருடைய நோக்கமே என்ன தெரியுமா? என்னை அவருடையவரா. 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இந்த எருசலேமில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் இப்பொழுது நேபுகாத்நேச்சருடைய தேவனுடைய பாத்திரங்களாய் மாறுகிறது. அந்த பாத்திரங்களை கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? எப்படி பண்ணி அங்கெல்லாம் இருந்த இங்க எப்படின்னு கேட்டா அந்த பாத்திரங்கள் சொல்லும், ஒரு ராஜா வந்தான். ஹalleluya. நம்ம எங்க இருந்தோங்க, எப்படிப்பட்டவர்களா இருந்தோங்க? இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அவர் ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. என்னை தேடி வந்தா, என்னை தேடி வந்தா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உடரமம் ரச்சனரா தேடி வந்த ஆமென்.
ஹalleluya, ஹalleluya. இதற்காக இந்த நேபுகாத்நேச்சர் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? ஆமென். ஒன்று, அவன் வந்து முற்றுகை போட்டான் என்று 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முற்றுகை போடப்பட்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் முற்றுகை போடப்பட்டார்கள். இவன் முற்றுகை போட்டான். நம் தேவன் நம்மை கொண்டு வர அவர் முற்றுகை போடவில்லை, அவர் முன்குறித்தார். முன்குறித்தார். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம. ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை வைத்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருப்பார் என்றால் எத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருப்போம்? கண்டிப்பா நான் அவுட், கண்டிப்பா 100% நான் அவுட். ஆமென். அவர் முன்குறித்தார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். ஆமென். கலையாமல் அணைத்து கொண்டே, அழியாமல் காத்து கொண்டே, குறைவின்றி தாய் கருவிலே பத்திரமாய். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆமென். சொல்ல வார்த்தையே இல்ல. ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர். பல நேரத்துல இன்னைக்கு காலையில கூட யாராவது நடக்கும் போது கூட யோசித்த ஒரு காரியம் உண்டு. ஒருவேளை நீங்க வந்து இப்படி உம்முடையவனா நிறுத்தலைன்னா, ஹல்லேலூயா, எப்படி ஆண்டவரே நினைக்கும் போது கர்த்தர் வந்து, அதாவது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அவரே செய்ய விரும்புகிறார். இந்த செய்தி உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு புரிய வரும். ஆனா எல்லாரும் வாழ்க்கையிலும் செய்ய முடியுதான்னு பார்த்தா இல்ல. நீங்க ஆண்டவரை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் வந்து நம்ம ஒரு காரியத்தை நம்முடைய மனதுல ஒண்ணு உறுதியா பிடிச்சிட்டு இருந்தோம்னா அவர் விட்டுருவார். அப்படி விடுறது வந்து அவர் வந்து விரும்பி விடுறது கிடையாது. அவர் அது விரும்பி விடுறது கிடையாது. இஸ்ரவேலர் ராஜா வேணும்னு கேட்டாங்க. கர்த்தர் கொடுத்தாரா? மோசமான ராஜாவை கொடுத்தாரா? நல்ல ராஜாவை கொடுத்தாரா? நல்ல ராஜாவை கொடுத்தார், பெஸ்ட் கொடுத்தார். அது வந்து ஆனா விரும்பி கொடுக்கறது கிடையாது. ஆமென். பிள்ளைங்களுக்கு சிலர் பைக் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க, விரும்பி கொடுக்கறத நினைக்கிறீங்க? இல்ல. வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கொடுக்காம இருக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி பார்ப்பாங்க. முடியல, வாங்கி கொடுத்துதான் ஆகணும். வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு ஜெபம் பண்ண வருவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டேன்னு அவங்க முகத்துல காட்ட மாட்டாங்க, ஆனா அவங்க மனசுல இருக்கு. சிலர்லாம் சொல்லுவாங்க, அதான் ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் வேற வழியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் போற வழியில ரோட்ல நின்று பார்த்துட்டே இருப்பேன், எப்படி போறான். இப்படி திரும்புறதுக்குள்ள போயிட்டான் பாஸ்டர். இப்படி திரும்புறதுக்குள்ள தூக்கமே போச்சு. நிறைய காரியம். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாம் அவர் சமூகத்தில் இருக்கிறோம்னா, ஆமென். எப்படி தானியேலே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எப்படி நீங்க இன்னைக்கு பாபிலோன்ல இருக்கிறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த ராஜா வந்து முற்றுகை போட்டான், நம்மை ஒருவர் முன்குறித்தார். எப்படிங்க அவர் எருசலேமுக்கு போக சமீபமான போது, ஆமென், தன்னோடு இருக்கிற 2 பேரை சொல்லுறார், நீ போ பக்கத்து கிராமத்துல போ, அங்க ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள், நீ போ. இந்த கழுதை உருவாகிறதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, 400க்கு மேல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சகரியா தீர்க்கதரிசினாலே எழுதப்பட்டது.
எழுதப்பட்டதென்றால் அது அதற்கு முன்னதாகவே முன் குறிக்கப்பட்டது. ஒரு கழுத காரியத்துல கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை குறித்து வைத்து அதுபோல தெரிந்தெடுப்பார் என்றார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, நல்ல கையை தட்டி பாடுவோம். தாய் கருவிலே அதுபோல கர்த்தர் நமக்கு தந்த குடும்பம் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் ஏற்படுத்தி தந்த குடும்பம் இருக்குல்ல. ஆமே, கர்த்தருடைய சித்தப்படி. ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் கரெக்டா சொல்லணும். ஆமா, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார் இல்லை, அது வந்து கர்த்தர் தந்தது, கர்த்தர் தந்த மனைவி. அதனாலதான் கைப்பிடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உண்மையில அது வாழ்வா சாவா போராட்டம். அதனாலதான் வாழ்வும் தாழ்வும் சுகம் துக்க இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் சில சொல்லுவாங்க இந்த ஆளு போக மாட்டேங்காரு. அதாவது மரணம், ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டோம், மரணம் நம்மை. இது கர்த்தர் ஏற்படுத்தி தந்தது. அதே போல பிள்ளைகள் கர்த்தர் தந்தது. அதே போல பிள்ளைகளே பெற்றோர் கர்த்தர் தந்தது. அதனால அதுக்கு தேங்க் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால என்னைக்குமே இதை வந்து மனசார நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் செட் பண்ணி தந்த இந்த. ஹல்லேலூயா. ரூத்தே, இன்னைக்கு நீ போவாஸ் வயல் நிலத்தில் இருக்க காரணம் வாழ்க்கையில் அந்த இழப்பு. எலும்புகள் உருவாகல, நரம்புகள், நன்றியப்பா, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. அழியாமல் அணைத்துக் கொண்டிரே, அழியாமல் அணைத்துக் கொண்டு கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீர் தாய் கருவிலே. ஒரே சத்தமா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. சந்தரமா கலரமா. ஆமென். முற்றுகை போடப்பட்டார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வைத்து நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கேன். அவர்கள் முற்றுகை போடப்பட்டார்கள். அவர்களுக்கு தெரியல ஆரம்பத்தில். ஆமென். அதாவது அவர்கள் ஒரு எல்லைக்குள் இருக்கிறார்கள், அந்த எல்லைக்கு வெளியே. இஸ்ரவேலர்கள் பார்வோன் என்கிற எகிப்தின் எல்லைக்குள்ள இருக்கும்போது அவர் எல்லைக்கு வெளியே இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறார். மோசையோட பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. நான் இப்படி செய்ய போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். ஹல்லேலூயா. முற்றுகை போடப்பட்டார்கள். அடுத்து 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்டார்கள். எப்படி இந்த பாபிலோன்ல இருக்கிறீங்கன்னு கேட்டா, இல்ல நாங்க வந்ததல்ல, எங்களை அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொண்டு வந்தார்கள். எப்படி இன்றைக்கு அவருடையவர்களா இருக்கிறோம்? சங்கீதம் 36:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் 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 மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அதனால். ஹல்லேலூயா. சத்துருக்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், விலங்குகளால பிடிப்பாங்க. விலங்குகள்னா இந்த சங்கிலியை போட்டு பிடிப்பாங்க, முள்ளுகளினாலே பிடித்திருக்கிறார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் யூதர்களை ஒடுக்கும் போது விலங்கு, முள்ளு, இப்படிப்பட்ட பல கயிறுகள், இதனால எல்லாம் பிடிக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் நம்மை பிடித்தது கிருபையினால. அதனால அது நமக்கு அந்த கிருபை நெருக்கம், தேவ பிள்ளைக்கு சுகம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரெண்ணை, கிருபையின் நெருக்கம் வந்து சுகம். அது ரொம்ப சுகமா இருக்கும். அது கொஞ்சம் கூட வலிக்குதா? கொஞ்சம் கூட. கிருபையின் நெருக்கம். கிருபையினால பிடிக்கப்பட்டோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால நம்மளாம் இழுக்கப்பட்டு வந்தோம். இழுத்துட்டு வர சில பிள்ளைங்களை டைம் ஆச்சுன்னு சொல்லி சர்ச்சுக்கு அந்த ரோட்ல மெயின்ல இருந்து இழுத்துட்டு வருவாங்க பாருங்க. ஆமென். அதாவது தென்னையில எல்லாம் இந்த ஓலையோட சேர்ந்து விழுந்து கிடக்கும். அப்ப அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
அப்படி இழுத்துட்டு போவாங்க. அப்படி இழுத்துட்டு வராங்க. காலு தேஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு இடம் முக்கியம், வா வந்து உக்கார், இங்க வந்து தடவலாம் வா, அப்படி இழுத்துட்டு வரார். ஆமென். சிலரை இழுத்து பார்த்தாரு, வரல, தூக்கி தோள்ல வச்சாரு, கொண்டு வந்தார். கிருபையின் நெருக்கம் தேவ பிள்ளைக்கு சுகம். நல்ல கைகளை சட்டி கிருபையாய் கொண்டு வந்தீர் ஆண்டவரே, கிருபையாய் கொண்டு வந்தீரப்பா. அவர் நம்ம எப்படி கொண்டு வந்தார் பாருங்கள். ஏசாயா 41:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து. அப்படி எடுத்து அழைத்து வந்து என்ன செய்ய போறாரோன்னு இருக்கும் போது அவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஆமென். எப்படிப்பா ஜீசஸ். இங்க உலகம் தெரிந்தெடுப்பதற்கும் தேவன் தெரிந்தெடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. உலகம் இங்கே நேபுகத்நேச்சர் யாரை கொண்டு வரா பாருங்க. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல. ஃபர்ஸ்டே அவுட் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா. எதுலயாவது தலையை தூக்கலான்னு பார்த்தா தலை இன்னும் தாந்துட்டே போகுது. அழகானவர்களும் சகல ஞானத்திலும் சுத்தம், அறிவில் சிறந்தவர்கள் அவுட்டு, கல்வியில் நிபுணர், ஸ்கூலுக்கே போகல, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய. இதுதான் உலகம் தெரிந்தெடுக்கும். ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்தது ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை. ஜீசஸ் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஓ தரிசனம். ஆமென். தாய் கருவிலே. ஒரு நிமிஷம் கவனிங்க. இவங்க எதை சேவிக்கிறதுக்கு இவ்வளவு தெரிந்தெடுக்கப்பட்டவங்க தெரியுமா? நிலையில்லாத ராஜ்யம். ஒரு கல் வந்து அடிக்கிறதோட இந்த ராஜ்யம் அவுட். அப்படிதான் அடுத்து இருக்கு. நிலையில்லாத ராஜ்யத்தை சேவிக்கிறதுக்கு நிபுணர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலையான ராஜ்யத்தில் சேவிக்கிறவருக்கு பைத்தியங்களையும் பலவீனமானவைகளையும் உள்ளவைகளையும். அதனாலதான் தேவ மனிதர்கள் இப்படி சொல்லுவாங்க, தேவன் நாம் தகுதியானதுனால நம்மை அழைக்கவில்லை, நம்மை அழைத்து தகுதிப்படுத்துகிறார், பாத்திரராக்குகிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் எதிலிருந்து தப்புவிக்கப்பட்டவங்கன்னா, இந்த நேபுகத்நேச்சர் என்ன செய்கிறான் என்று ஆமென் 2 ராஜாக்கள் 25:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் போய் முற்றுகையிட்டு இவன் என்ன பண்ணுகிறானா, எல்லாவற்றையும் அக்கினியினால சுட்டெரித்து விட்டான். அப்போ இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் எதிலிருந்து தப்பினவர்கள் தெரியுமா? அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்டவர்கள். சுட்டெரிக்கப்பட வேண்டிய இடத்துல தப்புவிக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி அந்த ராஜ்யத்தில் இவர்கள் இருந்தார்களோ அதே போல பாவத்தில் மரித்து போய் அழிந்து போய் இருக்க வேண்டிய நம்மை அக்கினியினின்று தப்புவித்து. ஓ ஜீசஸ். ஆமென். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு, நம்ம அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டோம், நம்ம அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டோம். இதை மறக்கவே கூடாது. இவங்களை ஏன் காப்பாத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க யாரா? ராஜகுலமா. ஆமே. துறை மக்கள், மேன் மக்கள், ஒரு மாசு இல்ல. நல்ல இப்ப நேபுகத்நேச்சர் வாரான்னு வைங்கள, நம்மளை தெரிந்தெடுங்க. முதல்ல இவனை கொடுத்து மொத்தத்துல நம்ம யாருங்க? எபேசியர் 2 எடுக்க வேண்டாம். அதுல 13-11 இருந்து நீங்க படிக்கும் போது தெரியும். நாம் நம்பிக்கையற்றவர்கள், தேவனற்றவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர், எல்லாமே அவுட்டு.
அப்படி இருந்த நாம தூரமா இருந்தோம், அப்படி ரத்தம் நம்மை சமீபமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தப்புவிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எரிக்கிறதுக்குன்னு சாத்தான் விரோதம் செய்ய வலது பாரிசத்தில் நிற்கும் போது கர்த்தர் அவன் என்ன பண்ணார் தெரியுமா? கடிந்து கொண்டார். ஒரு தேவ பிள்ளை நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்க நாம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமே. அதனாலதான் உலகத்தில் சொல்லப்படுகிறதற்கும் தேவ சமூகத்தில் சொல்லப்படுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமா. தேவ பிள்ளை அது பைபிள் படி ஒருத்தன் வாழ்ந்தான்னு வைங்கள, உலகம் அவனை பார்த்து என்ன சொல்லிருவான்? பிழைக்க தெரியாதவன் சொல்லும். ஆமே. பைபிள் படி வாழலன்னு வைங்கள, பரலோகம் அவனை பார்த்து இதே வார்த்தையை சொல்லும். நான் சொல்றது புரிகிறதா? ஒருத்தன் பைபிள் படி வாழ்ந்தான்னா அழிந்து போகிற உலகம் சொல்லும் பிழைக்க தெரியாதவன் என்று. ஒருத்தன் பைபிள் படி வாழலன்னா அழியாத ராஜ்யம் சொல்லும் பிழைக்க தெரியாதவன் என்று. ஆமே. நம்மை அழியாத ராஜ்யத்துக்கு, அவருடைய ராஜ்யம் நித்தியமான, அவரோடு கூட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள். ஆமென். அது மட்டுமல்ல, முற்றுகை போடப்பட்டார்கள், கொண்டு வரப்பட்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 6-7 வசனங்களை பார்க்கும்போது தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களுடைய பெயர்களை மாத்துறாங்க. தானியேலுக்கு பெல்தேஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக், அசரியாவுக்கு புதிய நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. புதிய நாமம் கொடுக்கப்படுகிறது. அது போலதான் ஏசாயா 4வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியா இருந்து, இந்த அக்கினிக்கு இரையாகாம தப்புவிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அதுதான் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். நமக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு புதிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவி என்று அழைக்கப்பட்டவனை பரிசுத்தன் என்று. நிறைய பேர் பாருங்க, இந்த ஒரு ராஜ்யத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போற வழியிலே அவுட் ஆயிருவாங்க. சிலர் வெளியே வரும்போது அவுட் ஆயிருவாங்க. ஆமென். அதனாலதான் அநேகர் பாருங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நிலைக்க மாட்டாங்க. அநேகருக்கு வனாந்திரத்தில் நிலைக்க முடியல, அவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. இந்த நிலைக்கிறாங்க தெரியுமா? நிலைக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுகிறது. அவன் புது சிருஷ்டி அல்ல, புது சிருஷ்டி, புதிய பெயர், புது நாமம். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால நீ என்ன செய்யப்படுவாய்? அழைக்கப்படுவாய். உன்னை இனி நீ கைவிடப்பட்டவன், இப்படிலாம் நீ அழைக்கப்பட்ட. இனி உன்னை எப்சிபா என்றும் பியூலா என்றும். ஆமென். உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? யாக்கோபுன்னு கூப்பிடுறாங்க. யாக்கோபுன்னா யாரு? தந்திரமாய் வாங்குகிறவன். ஏசா கிட்ட கேட்டா சொல்லுவான், யாக்கோபு அவன் பேர் கரெக்ட் தானே, தந்திரமாய் வாங்குகிறவன். ஆண்டவரோட உள்ள சந்திப்புல பேரை மாத்துறார். எதுக்கு மாத்துறார் தெரியுமா? உன் சரித்திரம் அவனை ஏமாத்தி வாங்கினேன், இவனை ஏமாத்தி வாங்கினேன்னு நீ இருக்காது. உன் சரித்திரம் நீ போராடி மேற்கொண்டாயின்தான் இருக்கும். ஆமே. அவனை ஏமாத்துறேன், இவனை ஏமாத்துறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கக்கூடாது. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. நாளைக்கே பேர் மாத்தாதீங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் கொடுங்க, அவர் மாத்துவார். எங்க படிக்கணும் அங்க படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும். அவனை ஏமாத்துறேன், இனி ஏமாத்திட்டு ஓட முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. இனி ஓடணும்னா ஏசாவை கூப்பிடணும். இந்த சேஷ்டபுத்திரரை பார்த்து எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சம் ஓடவைன்னு தூக்கிட்டு அது வர ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமே. இனி நீ உன் சரித்திரம் இவனை ஏமாத்தி வாங்கினவன், தந்திரம் இப்படி இருக்கக்கூடாது. உன் சரித்திரம், உன் பேரு எப்படி இருக்கணும் தெரியுமா? இவன் போராடுகிறவன், இவன் போராடி மேற்கொள்ளுகிறவன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பெயர் மாற்றுறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த தானியேலுடைய பெயரை அந்த அனனியா, மீஷாவேல், அசரியா இவங்க பெயரை மாற்றுறதுக்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இவர்கள் பெயரிலே தேவனுடைய
நாமம் இணைக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பெயர் வைக்கும்போது தேவனுடைய நாமத்தை இணைத்து வைப்பார்கள். ஏல் இருக்குல்ல, ஏல் ஏல், யா, யாவே, யா, இதெல்லாம் இந்த பெயர்ல இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நேபுகத்நேச்சர் என்ன பண்றான் பாருங்க, அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா அவனுடைய தேவர்களுடைய நாமங்களை இவர்களுக்கு சூட்டி, அவர்கள் ஏற்கனவே இருந்தாங்கல்ல அந்த தேவனுடைய பெயர் இவர்களை விட்டு அற்று போகும்படி செய்கிறான். அதனாலதான் தானியலுக்கு பேரை மாத்திட்டான், அனனியாவுக்கு பேரை மாத்துறான். அனனியா அந்த பேர்ல எண்டுல பாருங்க யான்னு இருக்கும், யானா யாவே. தானியேல் ஏல் இருக்கும். ஆமென். எல் எலியோன், எல் பெத்தேல். இந்த ஏல்ங்கிறது அவரை குறிக்கிற சொல். ஆமென். மீஷாவேல், ஆமென். அசரியா, யா, அனனியா, இந்த பேர்ல மொத்தமா அடிச்சிட்டான். மொத்தம். ஏன்னா அந்த தேவனுடைய நாமம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. ஏன் ராஜ்யத்துக்குள்ள இருந்தா என் தேவனுடைய நாமம் தான் இவங்க கிட்ட இருக்கணும். இதுதான் கர்த்தர் செய்கிறார். ஓசியா 2வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தர், அதுக்கு மேல நீங்க படிக்கும் போது தெரியும், அவர் நயங்காட்டி கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறார்னா ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். 17வது வசனத்தை பாருங்கள். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம பேர்ல என்ன இருக்கக்கூடாது? அந்நிய தெய்வத்தினுடைய நாம இருக்கக்கூடாது. அதனாலதான் நிறைய தேவ பிள்ளைங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பேரை மாத்துறாங்க. ஏன் பேர்ல அந்நிய தெய்வத்தினுடைய நாமம் இருக்கக்கூடாது. ஒரு உலக மனுஷன் இவ்வளவு செய்யறான் பாருங்க, ஒரு தேவ பிள்ளை செய்ய பயப்படுறான். பேர்ல எல்லாம் என்ன, பேர்ல எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த வசனம் இருக்குல்ல, இங்க பாரு, அந்த நாமமே இருக்கக்கூடாது. ஆமே, கொஞ்சம் இடிக்குது இல்ல, நம்ம கிங்டமுக்குள்ள இருக்கிறோம். என்னை அன்றி நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன். எங்க நேபுகத்நேச்சர் பண்றாங்க, அழிந்து போகிற ராஜ்யத்தில் உள்ளவன் இதை செய்யறான். அழியாத ராஜ்யத்தில் உள்ளவர் இதை செய்ய விரும்புறார். நம்முடைய பெயர்ல அந்நிய தெய்வத்தின் நாமங்கள் இருக்கிறதா? அவன் அந்த ஏன் ராஜ்யத்துக்குள்ள இன்னொரு தெய்வத்தின் நாமம் இருக்கக்கூடாதுன்னு பேரைய மாத்திரம். அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். புதிய நாமம் தெரிவிக்கப்பட்டார்கள். 4வது வசனத்தை பாருங்கள். கல்தேரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த ஊர் லாங்குவேஜ், அந்த ஊர் வழக்கம் என்னவோ அதை கற்றுக் கொடுக்கும்படி ஆட்களை ஏற்படுத்துகிறான். கற்பிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருப்பது எதுக்கு தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உலகத்தில் ஒரு சொல் உண்டு, அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியோ. நமக்கு அரசன் யாரு? இயேசு ராஜான்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எவ்வழியோ. யோவான் 13:15 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். I have given you an example, pattern. அவர் ஒரு பேட்டர்னை செட் பண்ணி வச்சிருக்கிறார். கிங்டம் மைண்ட் செட்ல வாழ்றவங்க எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு பேட்டர்னை அவர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் இந்த பூமியில அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ஆமென். செட் பண்ணிட்டு அடுத்து சொல்றாரு 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன் பாரு, அது எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நமக்கு ஒரு டியூட்டரை நியமித்திருக்கிறார், நமக்கு போதித்து நினைப்பூட்டுவதற்காக. இவர் போதித்து நினைப்பூட்டுகிறவர் மட்டுமல்ல, யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு உள்ளும் உங்களை நடத்துவார். சகல அவர் போதிக்கிறவர் மட்டுமல்ல, நினைப்பூட்டுகிறவர் மட்டுமல்ல, நடத்துகிறவர். போதிக்கிறார்,
நினைப்பூட்டுகிறார், நடத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 அனுபவமும் என் வாழ்க்கையில இருக்கிறது என்றால் ஆவியானவருக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் என் லைஃப்ல கொடுத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். ஆமா, இன்னைக்கு எனக்கு நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே வழி இதுவேங்கிற சத்தம் கேட்குதா? போதிக்கிறார். சில நேரத்துல சில காரியங்களை மறந்து இருக்கும் போது, மானசீகமா சில காரியத்தை செய்யலான்னு வரும்போது ஆவியானவர் அப்படி நினைப்பூட்டுவார். இது இல்ல, ஆமா நாம் கிறிஸ்துவை இப்படி கற்றுக்கொள்ளவில்லையே, கிறிஸ்துவை நாம் இப்படி அறியவில்லையே. அவர் நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு இந்த நினைவிலிருந்து வசனம் போயிட்டு, வாழ்க்கையிலிருந்து வசனம் போயிட்டு, கால் பாதையில வசனம் வெளிச்சமாகவே இன்னைக்கு நமக்கு இல்லாமல் போயிட்டு, இது 3 இல்ல. ஆனா நான் அந்நிய பாஷை மட்டும் பேசுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட காரியத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஓட்டிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். எனக்கு அந்த போதனை இல்லை, எனக்கு அந்த நினைப்பூட்டுதல் இல்லை, என் வாழ்க்கையில நடத்துதல் இல்லை. ஆனா நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா ஏற்கனவே பேசின பாஷையை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாயில என்ன வரமாட்டேங்குது தெரியுமா? புது பாஷைகள் வரமாட்டேங்குது. ஆமென். ஹல்லேலூயா. சிலருடைய வருத்தம் என்னன்னா, அந்த அந்த ஒரு 2 வார்த்தையை தாண்ட மாட்டேங்குது பாஸ்டர். ஆமா, சின்ன பிள்ளைங்க ஆரம்பத்துல அம்மா அப்பா இப்படிதான் சொல்லும். அது போதும். அந்த பிள்ளைங்க வாயை திறந்து பேசிட்டு, என் பிள்ளை பேசிட்டுன்னு சாட்சி எழுதி கொடுக்குறாங்கல்ல. என்ன பேசிச்சு? 119 சங்கீதமா? இல்ல, வாயை திறந்து அம்மா. டேவிட் பையன் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பான்னு கூப்பிட்டது எங்க போனாலும் சாட்சியலாம். இப்ப நிறைய பேசுறாப்ல. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சோம் அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஆமென். ஆமென். அப்போ நம்ம என்ன சொல்ல தெரியுமா? பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்குது? பேச மாட்டேங்குது. கரெக்ட், பேச மாட்டேங்குது. ஆனா பேசுது இல்ல, இது ஒண்ணுதான் பேசிட்டு இருக்கு. ஆமென். அந்த 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 ஒரு 2 வார்த்தை அவ்வளவுதான். அவங்க அந்நிய பாஷை பேச, அந்த 2 வார்த்தை அது காதை கொடுத்து கேளுங்க, அது தாண்டாது. ஏன்னா இவங்க பேசுறாங்களே தவிர அவர் என்ன பேச வைக்கிறவர் உள்ள இல்ல. ஆமென். ஆமென். நல்ல அவர் ஒரு பேட்டர்னை செட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்னா அதை ஃபாலோ பண்ண விரும்பணும். அப்ப நான் அதுக்கு விரும்பி அது பக்கத்துல திரும்பணும். என்னால உள்ள போக முடியல, என் மாம்சம் பிடிச்சு இழுக்குது. ஆனா நான் உள்ள போறதுக்கு நான் ஆயத்தமாகும் போது அவர் என்ன பண்றது? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் இப்படி பாக்குறேன், என்னால உள்ள போக முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன வாரம் அந்த செய்தியை கேட்டோமே. ஆமா, லோத்து காக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, உள்ள அவனை பிடிச்சு இழுக்கிறதுக்கான தூதர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதே லோத்தின் வீட்டை நெருக்கிறவங்க முந்தின நாள் நெருக்கி இருந்தாங்கன்னு வைங்களேன், லோத்து கதை முடிஞ்சு. அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான் இருக்கு. என்னென்ன தீமைக்கு உட்பட்டிருப்பான்னு நமக்கு தெரியல, ஆனா வாதிக்கப்பட்டான் இருக்கு பைபிள்ல. ஏன்னா அந்த பட்டணத்தினுடைய சுபாவத்தை பாத்தீங்களா? நெருக்கிறான். அவங்க ஒண்ணு நினைச்சாங்கன்னு அதை சாதிக்கிறாங்க. அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த லோத்து. ஆனா இப்ப அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. காரணம் என்ன? உள்ள ஆள் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பாவம் நம்மள ஒரு பக்கம் இழுக்கும் போது நான் போயிடக்கூடாது ஆண்டவரே என்கிற காரியத்துல நிற்கும் போது ஆவியானவர் என்னை தம் பக்கமா இழுக்கிறார். அப்படி ஒரு இழுப்பு நம்ம லைஃப்ல மிஸ் ஆகுது அப்படின்னா சம்திங் ராங். எதுக்கு கற்பிக்கிறாங்க தெரியுமா? ஆமென். இந்த ராஜ்யத்தின் வழக்கத்துக்குள்ள நீ வந்துடும். ஆமென். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை எல்லாரும் பார்க்கும்போது உன்னை யாருன்னு சொல்லக்கூடாது தெரியுமா? யூதன் என்று சொல்லக்கூடாது. உன்னை யாருன்னு சொல்லணும் தெரியுமா? பாபிலோனியன் சொல்லணும். ஆமா. இதுக்கு நேபுகாத்நேச்சர் கொடுத்த கால அளவு எவ்வளவு தெரியுமா? 3 years. 3 வருஷம். ஹல்லேலூயா. 5வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவர்களை 3 வருஷம் அளவும் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் 3 வருஷத்துல அவன் யாரா வரணும் தெரியுமா? பாபிலோனியனா வரணும். 30 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம 30 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நம்மளை பார்த்து நீங்க கிறிஸ்டியன் தானே, நீங்க ஒரு டிசிஷன் தானே அப்படி சொல்லலன்னா அக்கினி நின்று எதற்கு தேவன் நம்மை தப்புவித்தார்? நம்முடைய நோக்கம் என்ன? நான் ஒரு பேட்டர்னா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பம் புசிக்க வந்தவங்கள்ட்ட சொல்லல, அவரை அப்பமா ஏற்றுக்கொண்டவர்கள்ட்ட சொல்றார்.
இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒரு பாபிலோன் ராஜா 3 வருஷத்துல ஒரு யூதனை பாபிலோனியனா மாத்துறதுக்கு அவனுடைய A to Z எல்லாத்திலையும் கை வைக்கிறான். அப்படின்னா தேவ ராஜ்யத்துல தேவனோடு வாழும்படி வாசம் பண்ணும்படி தெரிந்தெடுத்து ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நம்ம லைஃப்ல அவர் கை வைக்க கூடாதா? ஆமே, எல்லாத்திலும் கை வைக்கிறார் கர்த்தர், எல்லாத்திலும் கை வைக்கிறார். ரீசன், நோக்கம் என்ன? நான் அவருடைய. யோசேப்பு அடையாளம் காண முடியலையே சகோதரர்களுக்கு. ஏன் தெரியுமா? அவனை பார்க்க யாராதான் இருக்கிறான் தெரியுமா? எகிப்தியனா தான் இருக்கிறான். அப்படி மாத்திட்டாங்க யோசேப்ப. மனசை மாத்தல, ஆனா ஆளை மாத்திட்டாங்க. புதிய பேரு, ஆமே, எகிப்தினுடைய லைஃப் ஸ்டைலே மாறிட்டு. நம்ம கிங்டமுக்குரியவர்கள். டெய்லி பிரேயர்ல உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நான் கிறிஸ்துவுக்குள் வந்து இத்தனை வருடம் ஆகியும் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா நான் வர்றது இம்மைக்காக மட்டுமே. இம்மைக்காக மட்டும் வருகிறவர்களுடைய முடிவு மிக மிக பரிதாபம் என்று பைபிள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15. இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை நாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமானால் நம் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் தெரியுமா? ரொம்ப பரிதவிக்கப்பட்டவர்களா. அதன் அர்த்தம் என்ன? ஒரு குடிகாரன் கூட நம்மளோட நல்லா இருப்பானா, அப்படிதான் அர்த்தம். மற்ற எல்லாரையும் பார்க்கலன்னா ஒரு கொலை செய்கிறவன், குடிகாரன், விபச்சாரம் பண்றவன், வேசித்தனம் பண்றவன், அவன் எல்லாரும் விடவும் தானே அதன் அர்த்தம். ஹalleluya, ஆமென். 3 வருஷம் தான் டைம், 3 வருஷம் தான் டைம். 3 வருஷம் முடிவில் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். 5வதாக அதுதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 1:5, 18, 19 3 வசனத்தை வாசிங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்தினாலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அது முடிவிலே 3 வருஷம் வளர்க்கணும். அவங்க ஆல்ரெடி வளரலையே, குழந்தைகள் அவங்க இல்ல. 3 வருஷம் வளர்க்கணும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பாபிலோனியனா வளர்க்கணும். அதனாலதான் இதை சொல்லிக்கூட அவன் வாயில எந்த லாங்குவேஜ் வரக்கூடாது, யூத லாங்குவேஜ் வரவே கூடாது. அவன் வாயில எந்த லாங்குவேஜ் தான் வரணும்? பாபிலோன் லாங்குவேஜ் வரணும். அவன் மைண்டுக்குள்ள எதுதான் ஏறணும் தெரியுமா? இங்குள்ள சட்ட திட்டங்கள் தான் அவன் மனசுல ஏறணும். கற்பிக்கப்பட்ட வழக்கு என்ன வேணாலும் கொடு, என்ன வேணாலும் கொடு. அவனை நீ வளர்த்து அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்ய. இதுதான் பரலோக கட்டளை. ஏன்னா ஒரு கிங்டம் வந்து புரியறதுக்காக இதை எடுத்து வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு கிங்டம். பாபிலோனிய சாம்ராஜ்யங்கிறது ஒரு கிங்டம், பெரிய சாம்ராஜ்யம். ஆனா அது இல்லாம ஆயிட்டு. 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு நிற்கும் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களை போல ஒருவரும் காணப்படவில்லை. அப்போ எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. இதுல இவங்க 4 பேரும் டாப்ல இருக்கிறாங்க. அதனால ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில், அதன் அர்த்தம் என்ன? மற்றவங்களுக்கு சான்ஸ் அவுட், மற்றவங்களுக்கு சான்ஸ் அவுட். நாளைக்கு போய் நிற்கும் போது அக்கிரம செய்கைக்காரனே அகண்டு போ, எனக்கு உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிட்டாருமா, அதான் ஃபைனல் வேர்டு. மாறாக வா, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள வா. 3 வருஷம், 3 வருஷம் தான் இவங்களுக்கு நமக்கு எத்தனை தருணங்களை தந்திருக்கிறார், எத்தனை தருணங்கள். இயேசு ஒரு ஊமையை சொல்லும் போது, ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரம் எத்தனை வருஷம் தெரியுமா? 3 years. 3 years. ஒரு கிங்டமுக்குள்ள ஒருத்தன் என்டர் ஆயிட்டானா 3 வருஷத்துல மாறணும், 3 வருஷத்துல மாறணும். 3 வருஷம், 3 வருஷத்துல மாறல இருந்த மரத்தை வெட்டணும். ஆனா பரிந்து பேசுறவர் சொல்றார், இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். இப்படி எத்தனை வருஷங்கள், எத்தனை வருடங்கள் ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே, முழுமையாய் சபையாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களா எங்களை காண்போர் உம்மை காணத்தக்கதா
நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நீரே வழி நடத்தும், கற்றுத்தார், நினைப்பூட்டுங்கப்பா, வழி நடத்தும். மகிமையிலே வந்து அடையத்தக்கதா, எப்பொழுது ராஜ சமூகத்தில் நிற்கத்தக்கதா கிருபையா எங்களை காத்தரணும். கிருபை பெருகட்டும், ஆசீர்வதி. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.